வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடையில் நம்ம பொருட்கள் வாங்க போகும்போது சரி, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சரி, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு ரேஷன் கடை திறந்திருக்கா, மூடி இருக்கா, நம்மளுக்கான பொருட்கள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் இந்த மாதம், இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குது, நம்மளுக்கான உரிமம் எவ்வளோ இருக்குது, இது எதுவுமே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி நம்ம அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பயங்கரமான ஆப்பு. ஸோ அந்த ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரில. ஸோ அந்த ஆப்பை பற்றி ஒரு கவர் பண்ணலாம்னு நினச்சோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ளே ஸ்டோருக்குள்ளே போங்க. போயிட்டு சர்ச்சில் போய் TNEPDS அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி முடிச்சோன்னா அந்த ஆப் முதலே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அங்கே வந்து தமிழ்நாடு அரசாங்கங்களோட சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதை இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனோடனே அங்கே ஓப்பன் ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுங்க. ஸோ இதுதாங்க அந்த ஆப்பு. பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே இந்த ஆப்பை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எடுத்தோடனே செல்பேசி எண் கேட்கும். இந்த செல்பேசி எண் யாரோட எண்ணா, அந்த ரேஷன் கார்டோட குடும்ப தலைவர் எண். ஸோ அந்த எண்ணை கொடுங்க. ஸோ நான் எனக்கான எண்ணை கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு பண்ணோன்னே அடுத்த லைனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இது பேர் கேப்சான்னு சொல்லுவாங்க. அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த நம்பரை அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ட்டு அதை கொடுங்க. இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி ஒன்று போயிருக்கும். 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஓடிபி வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வரலினா. ஸோ அந்த ஓடிபி என்ன இதுக்குள்ளே இது பண்ணிவிட்டு உள்நுழை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஓடிபி நம்பர் கொடுத்துட்டு உள்ளே வந்துவிட்டோம். இப்போ உள்ளே வந்தோன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் அட்டை செயல்படுத்துதல். அதாவது ஸ்மார்ட் அட்டைங்கிறது இப்போ புதுசாக கொடுத்துருக்க அந்த கார்டு. ஏற்கனவே பழைய கார்டு வச்சுருக்கவங்க அதை இன்னும் ரெனியூ பண்ணலைன்னா அதை வந்து இந்த மாதிரி புது அட்டைக்கு மாற்றிட்டிங்களா, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் இங்கே காட்டும். ஸோ அதை நம்ம ஏற்கனவே பண்ணிட்டதுனால தேவையில்லை. அடுத்து வந்து பரிவர்த்தனைகள். இது வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அதாவது இதுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு ஒரு மாதம் கேட்கும், ஒரு வருஷம் கேட்கும். ஸோ அந்த மாதம் வந்து நான் எக்ஸாம்பிள் மார்ச் கொடுக்குறேன். மார்ச் 2021 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மார்ச் 2021 நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன், ரேஷன் கார்டுலேருந்து அந்த ரேஷன் அட்டைக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்கோம், இன்னும் எவ்வளோ மிச்சம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கணக்கு போட்டுக்கலாம். அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அப்படியே பின்னாடி வந்தோன்னா, ஸோ அந்த உரிமம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன். ஸோ அதுக்குள்ளே போனோம்னா அதில் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் எவ்வளோ கிலோ சர்க்கரை, எவ்வளோ கிலோ அரிசி, துவரம்பருப்பு, கோதுமை, இதெல்லாம் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்களோ அதை வந்து காட்டும். இது வந்து நிறைய பேர் தெரியறதில்ல. என் ரேஷன் அட்டைக்கு இவ்வளோ கிலோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியறதில்ல. ரேஷன் கடைகளிலே சில நேரத்தில் மாற்றி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ அளவு இருக்குது. அதேமாதிரி மீதி அளவும் கொடுத்துருக்காங்க. இன்னும் நம்ம இந்த மாதம் இவ்வளோ வாங்கியிருக்கோம், இன்னும் மீதி எவ்வளோ வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நாங்கள் இன்னும் இந்த மாதம் வாங்கலாதனால எங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக காட்டுது. நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா சப்போஸ் இதில் அப்டேட் ஆகலைன்னா கூட இந்த மேலே ரீஃப்ரெஷ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த உரிமம் ரைட் சைடில் இதை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உரிமை புதுப்பிக்கப்பட்டு விட்டது. சப்போஸ் இப்போ வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்டேட் ஆக கொஞ்சம் நேரமாகும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு எவ்வளோ செக் பண்ணிக்கலாம். அதுக்காக சப்போஸ் வரலினா கூட அதுமாதிரி பண்ணிக்கலான்றேன். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எண் விவரக்குறிப்பு. இந்த எண் விவரக்குறிப்பில் பார்த்திங்கன்னா குடும்பத் தலைவரோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு வரும். இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு இந்த 3 பேர் இருக்கிற மாதிரி இருக்கிறது இல்லையா, அது கொடுத்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டையில் யாரெல்லாம் இருக்காங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? அப்படியே பின்னாடி வந்துடலாம். கடை வேலை நேரங்கள். இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்னென்னு சொல்கிறேன். இந்த கடை நேரங்கள் மேக்ஸிமம் எல்லா ஊருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல மேபி மாறுபடலாம். ஒரு முக்கியமான ஆப்ஷன் என்ன, அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த கடை எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்காக கூகுள் மேப் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா கீழே. ஸோ இதை கொடுத்திங்கன்னா அந்த கடை எங்கே இருக்குதுன்னு டேரெக்டாக கூகுள் மேப்லேயே காமிச்சிரும், இல்லை வேறு ஏதாவது மேப்பில் காமிக்கும். ஸோ அந்த இடத்துக்கு ஈஸியாக நேவிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படி பின்னாடி வரலாம். அடுத்து கடை சரக்கு இருப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா வந்துட்டு நம்ம சில நேரங்களில் நம்ம இன்னும் வாங்கியிருக்க மாட்டோம். ரேஷன் கடை கஷ்டப்பட்டு ரொம்ப தூரமாக இருக்கும், சில பேருக்கு அட்ரஸ் வேறு இடத்துல இருக்கும். ஸோ அங்கே போய் கஷ்டப்பட்டு வாங்குறதுக்கு போவாங்க. நான் போன இடத்துல கடையில் இல்லைங்க, ஸ்டாக் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிருவாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, வாங்குறதே குறைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்காக இந்த கடை இருப்பு, சரக்கு இருப்பு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கடையில் எத்தனை கிலோ அரிசி இருக்குது, எத்தனை கிலோ பாமாயில் எத்தனை லிட்டர் பாமாயில் இன்னும் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே வந்துட்டு காட்டியிருந்தால நம்ம அங்கே போகும்போது அவங்க சப்போஸ் இல்லைன்னு சொன்னால் கூட நம்ம இதில் எடுத்து காட்டிட முடியும். இங்கே பார்த்தீங்களா கடை சரக்கு இருப்பு இவ்வளோன்னு போட்டிருக்காங்க, ஆனால் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆனால் வந்துட்டு அங்கே போகிறக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் பண்ணுறேன். என்னென்னா இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த கடை சரக்கு இருப்புக்கு ரைட் சைடு, அது கொடுத்திங்கன்னா இது ஒருத்தர் ரீலோட் ஆயிரும். அதாவது எல்லா நேரத்துலையும் எல்லாமே அப்டேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, சிஸ்டத்தில் கம்ப்யூட்டர் தானே. அதனால் வந்துட்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கடைக்காரர்கிட்ட கேட்குறதா இருந்தால் கேளுங்க. அடுத்து அப்படியே பண்ணி போகலாம். அடுத்து முக்கியமான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த உரிமம் விட்டு கொடுத்தல். இந்த உரிமம் விட்டு கொடுத்தல் ரொம்பவே முக்கியமான ஆப்ஷன். ஏன் அப்படின்னா
சில பேர் வந்துட்டு நல்லா ஒரு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. பொருளாதார நிலையில் சொல்கிறேன். வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ரேஷன் பொருட்கள் அதெல்லாம் வாங்குறத கம்மி பண்ணிருவாங்க. அதனால என்னவாயிரும்னா, அவங்களுதிலே அப்படியே மிச்சமாயிரும். ஸோ அது வந்து அப்படியே அவங்க கார்ட்லேயே தங்கிரும். அதனால இது வேறு யாருக்கும் குடுக்க முடியாம ஒரு சின்ன ஒரு லேக் இருந்துச்சு. அதனால இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உரிமம் விட்டுக் கொடுத்தல் அப்படி ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, அந்த புதிய கோரிக்கை அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு அதில் போயிட்டு சப்போஸ் வந்து நீங்கள் ஓரளவுக்கு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற பொருட்கள் வாங்குற அவசியம் இல்லை அப்படின்னா வந்துட்டு, இதில் எத்தனை லிட்டர் பாமாயில், எத்தனை கிலோ அரிசிலாம் நீங்கள் வந்து விட்டு கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, தேவைப்படுபவர்களுக்கு அரசு வந்து அதை கரெக்டாக பிரித்து கொடுத்துரும். ஸோ அதுக்காக அப்படியே பின்னாடி வந்துடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பு. ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஆப்பு. இதை பற்றி நிறைய பேர் தெரியறதில்ல. அதனால் வந்துட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.